வணக்கம். முத்து ரவிட்ட சொல்றாரு, "டேய் ரவி, ஸ்ருதி ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்கா. ரூம்ல போய் சமாதானப்படுத்து போடா" அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறது? நான் சுயமரியாதையோடு இருக்கேன்னு நினைக்கேன். அவள் அப்படி தான் இருப்பா. இப்போ திடீர்னு அவங்க வீட்டில் உள்ள பணம் என் பணம் தானே, நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிறான். அவளுக்கு அது சரியாக படும், எனக்கு சரியாக பட மாட்டா முத்து அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம அப்பா வளர்த்த வளர்ப்பு இப்படி சரிதானா? அவங்க வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்க. நம்ம மனோஜை அம்மா வளர்த்துருக்காங்க. அம்மா எப்படியோ அதே மாதிரி. என்ன பண்ணுறது, நம்ம அனுசரித்து தான் போகணும். மீனா கூட வீட்டிலேருந்து வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்காங்க. என்னங்க, நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உன்னை பக்குவமாக வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதானே அப்படிங்கிறாங்க. ரவி, நீங்கள் போங்க, அவங்கள சமரசப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் ஸ்ருதி இல்லை. அப்போ டேய் முத்து, ஸ்ருதி இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரவி சொல்கிறீங்க? ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸ்ருதி ரவி மாடிக்கு போன கேப்பில் நேராக அவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கியம்மா, என்னம்மா ஏதம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா, அச்சா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் ரொம்ப ஈகோ பார்க்குறான். அதுபோக மிடில் கிளாஸ்லேயே தான் பிரச்சனை. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றான். அவன் உழைச்சி தான் கடை வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கானே தவிர்த்து, நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ஒரு மாதிரி நினைக்கிறான். எனக்கு ரொம்பவே கடுப்பாயிருச்சு, அதாங்க வந்துட்டேன் அப்படிங்கும்போது, வெளியில் வாசுதேவன், என்னம்மா நீ, மாப்பிள்ளை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உள் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். நம்ம பொண்ணு இப்போமாவது நம்ம பணக்காரங்க, நம்மளுக்குன்னு ஒரு கற்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தால, சரி ரைட்டு, அவனை வேண்டான்னு நம்ம மகன் முடிவெடுத்தாலும் கூட நம்மளுக்கு சந்தோஷம்தான். நம்ம வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கலாம். அதுபோக ரவி ஸ்ருதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கே வந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டோடு இருக்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுப்போம்ல, ரெஸ்டாரண்ட் மட்டுமா வச்சு கொடுப்போம், நம்ம சொத்தையாக வருதுன்னு அப்படி போகிறோம்னு சொல்லி மனசில் சிரிச்சுக்கிறாங்க. இங்கே சுதா கேட்குறாங்க, என்ன சுற்றி நீ என் பாட்டில் வந்துட்டு மாப்பிள்ளைட்ட ஒரு வார்த்தை சொன்னையா, செல்லையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. மம்மி எப்படியும் அவன் கால் பண்ணுவான், நான் பேச விரும்பல அப்படிங்கிறாங்க. இங்கே சுதாவுக்கும் பயங்கர சந்தோஷம். சரி, நீ ரூமில் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரூமில் ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே சுதாவும் வாசுதேவனும் பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வாசுதேவன் சொல்கிறார் சுதாட்ட, இங்கே பாரு, நீ பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண, நடக்கலை, அதுவாக வந்திருக்கு. அவங்க சேர்ந்துருந்தாலும் சரி தான், பிரிஞ்சிருந்தாலும் சரி தான். சேர்ந்துருந்தால் நம்ம வீட்டில் இருக்கட்டும், பிரிஞ்சிருந்தால் ஸ்ருதி இங்கேயே இருக்கட்டும். நீ எதுவுமே சொல்லாத, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவள் எதிராக தான் செய்வான். அதனால் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம ஸ்ருதியை பற்றி நல்லாவே தெரியும். நான் அதுக்கேற்ற வேலையை தானங்க வீட்டில் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த விஜயாவை நான் கையில் அப்படியே எடுத்துட்டேன். விஜயாவுக்கு பணம் ஆசை பிடிச்சவங்க, தெரியாத ஒன்றும் இல்லை. பணத்தை பற்றி சொன்னோன்னா அங்கே இடத்துலாமல் சொல்லியிருப்பாங்க. அந்த ரவி அண்ணாமலை மாதிரி நேர்மை, விசுவாசம், லொட்டு லொசுக்குன்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பாப்புல. அதனால் நம்ம ஸ்ருதிக்கு வந்துட்டா அப்படிங்கிற போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கால் வருது ரவிட்டிருந்து. அப்போது மாப்பிள்ளை கால் பண்ணுறாரு அப்படிங்கிற, சரி எடுத்து பேசு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அங்கே வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, இங்கே வரல, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி போடுதாங்க. என்னத்த சொல்கிறேன், அங்கே சொல்கிறீங்க, அங்கே வரலையா, நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், நானும் முத்து அங்கங்கே தேடி பார்க்குறோம், காணலை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை ஒழுங்காக தேடுங்க, எனக்கு இதுக்கு ஒரே பொண்ணு, நீங்கள் எதுவும் சண்டை எதுவும் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களா வீட்டில், உங்கள் வீட்டிலேருந்து வச்சு கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துட்டு தான் சொன்னேன், இதில் என் மேலே கோபமாக இருந்தால் திடீர்னு எங்கே போனான்னு தெரில அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே வாசுதேவன், என்ன சுதா, ஸ்ருதி இங்கே வந்திருக்கான்னு இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஆமாம், பொண்ணு இங்கே இருக்கான்னு சொன்னால் உடனே வந்துடுவார் மாப்பிள்ளை. அவர் மட்டும் இல்லை, அவர் மட்டும் வந்தால் வீட்டோட வச்சுக்கலாம். அந்த வீணாக போன முத்தும் இருக்கானா, முத்து இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவன் என் குழந்தையால என் வீட்டுக்கு கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடுப்பாக தான் ஆகும். மாப்பிள்ளை வரட்டும், இங்கேயே இருந்து கிடட்டும், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னாலும் வச்சு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு ஸ்ருதி, என்ன சாப்பிடுத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் வேண்டாம் மம்மி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா, நீ சாப்பிடாம நாங்கள் எப்படிமா சாப்பிட முடியும், எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ, அதுவும் 10 மணிக்கு வந்திருக்கேன், மாப்பிள்ளைட்ட ஒரு வார்த்தை சொன்னையா அப்படிங்கிறாங்க. அவன்கிட்டயே நான் சொல்லணும், அவன் என்கிட்ட கேட்டால் முடிவெடுக்கான், அவனாக தான் முடிவெடுக்கான், ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாதுங்கிறான், உங்கள் அப்பா அம்மாட்ட காசு வாங்கி எதனாலும் எனக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுகிறான். எனக்கு அவனை வர சுத்தமாக பிடிக்கல மம்மி, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான், கல்யாணத்துக்கு முன்னெலாம் இப்படி இல்லை, ஆனால் இப்போ வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படிங்கும்போது ஸ்ருதி அம்மா ஏற்றி விட்றாங்க. எல்லா ஆம்பளையும் அப்படி தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசை பாசமாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டியாச்சுல, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுப்பா அப்படின்னு சொல்லி என்னெல்லாமா பேசுவாங்க.
அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்ருதி. நீ வந்து ஒரு நல்ல வசதியாக இருந்த பிள்ளை. அவனை நீ கல்யாணம் முடிச்சதுனால என்னாச்சு? சந்தோஷமாக வாழ்ந்த? இல்லையே. அவர் ரெஸ்டாரண்ட்டில் போய் சப்ளையர் வேலைக்கு தானே போனேன் அப்படிங்கிறாங்க. மம்மி இதெல்லாம் பேசாத, நான் அது விருப்பப்பட்டு தான் போனேன், ரவிலாம் வர சொல்லலை. அந்த மீன் துட்டை வேலைக்கு வேணும்னு கேட்டேன், அவங்க செய்யுங்கன்னாங்க, நான் செஞ்சேன், அவ்வளோதான். நான் ரவியோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். நான் காலையில் எந்திரிக்கிறேன், டப்பிங் போயிடுறேன், நைட்டு வரேன், ரவியும் நைட்டு வரான், வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பேசுகிறோம், சாப்பிட்டு தூங்கிடுறோம். அப்புறம் அவன்கிட்ட பேசவே முடியல. சாட்டர்டே சண்டே கூட எனக்கு லீவு கிடையாது, ரவிக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து அவன் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நாங்கள் வேலைக்கு போனதை வச்சதை தவிர்த்து, மற்றபடி அந்த வீட்டில் யாருக்குமே இது சம்மந்தம் கிடையாது. ஏன் அந்த வீட்டுக்கு நாங்கள் என்ன வேலை பார்க்கணுன்னே தெரியாது மம்மி, நீ சொன்னவே தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிடி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சாப்பிட கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு ஊட்டி விட்றாங்க. இவ்வளோ செல்லமாக உடனே நான் வளர்த்துட்டு பட்னியாக போட முடியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மம்மியும் நம்ம அப்பாவும் ரொம்ப பாசம் தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் அவங்க விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. அப்போ வாசி அவனும் சுதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலைல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. அச்சா என்ன மன்னிச்சிருங்க மம்மி, நான் மன்னிச்சிருங்க. உங்கள் மனசை கஷ்டப்படுறது மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். மெயினாக சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு இன்னொரு வசதியான மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சிங்க. அதை நான் அந்த நேரத்தில் வேண்டான்னு சொன்னேன் தான். அது தப்புன்னு தோணுச்சு தான். ரவியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி தான். ஆனால் இன்றைக்கி ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிங்க. சரி என்னால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் ரவிக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட பணங்கிற மாதிரி நினைக்கிறான். அதனால் வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அச்சா மம்மி நீ என்னை மன்னிச்சிரு. சரி இனிமேலாம் வந்து என் வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. என்னடி உன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு, இதாண்டி உன் வீடு, அந்த வீடு அந்த விஜயாவோட வீடு, ஏன் அந்த அண்ணாமலையோட வீடு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அந்த அங்கிளை பற்றி எதுவுமே பேசாத, அவர்லாம் நல்ல மனுஷன், நம்ம அப்பாவோட பல மடங்கு எனக்கு வசதி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அப்பா கூட நேர்மையை பற்றி சொன்னது இருந்ததில்லை. ஆனால் நேர்மைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணாமலை அங்கிளை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அடுத்தவங்க பணத்துக்கு சல்லி காசுக்கு ஆசைப்பட மாட்டார் மனுஷன். அப்படி தான் வந்து ரவியையும் முத்தையும் வளர்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன முத்து கோபக்காரர் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அந்த முத்தை பற்றிலாம் பேசாத ஸ்ருதி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரி போய் நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. இங்கே மறுபடியும் ரவி கால் பண்ணி ஆண்டி நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், உண்மையிலேயே ஸ்ருதி இங்கே வந்தாலா வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே மருமகனை இங்கே வரலையா அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. பெட்ரூமில் போய் பார்க்காம திரும்பி போயிடுறாரு. முத்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. டே ரவி என்னடாச்சு உன் பொண்டாட்டி இங்கே வரலையா வரலையாமா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா முத்து ரவி அங்கங்கே தேடுதாங்க. அப்போ அண்ணாமலை திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. வீட்டில் முத்து மீனாவும் இல்லை. எங்கே போயிட்டீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கதை அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் மாத்திரை போட்டோன்னு நேரத்தோட தூங்கிட்டேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது வாசுதேவன் கால் பண்ணுறாரு அண்ணாமலை. இன்னைக்கு இவ்வளோ நேரத்துக்கு அண்ணாமலை அடிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. யோ என் பொண்ணு உன் பையனை தான் அவனுக்கு வெளியே கல்யாணம் முடிச்சிட்டா, அங்கே தான் இருக்கா, நீங்கள் ஏதாவது நாடகம் பண்ணுறீங்களா? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அண்ணாமலை உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த வாசுதேவன் நேரம் இப்படி சொல்கிறாரு, அப்போ சுருதி அங்கே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஸ்டூடியோவில் உள்ள ஓனருக்கெலாம் கால் பண்ணி பார்க்குறாங்க. யார்கிட்டையுமே தகவல் சொல்லப்பா தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. விடிய விடிய ரவியும் முத்து மீனா தேடி அலைஞ்சிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஸ்டூடியோவுக்கு காலையிலே கிளம்பி போகிறாங்க சுருதி. எங்கேம்மா போகிற? ஹோட்டலுக்கா போகிற அப்படிங்கல. மம்மி நான் ஹோட்டல்லாம் போகல, இன்னும் நான் ஹோட்டலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி அப்படிங்கிற மனநிலையை சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம் டி, நீ வந்து டப்பிங் போய்ட்டு இங்கே வந்துடு, இதை கூட எங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இல்லை, அந்த ஸ்டூடியோ கூட விலைக்கு கேள்வி, அதை கூட வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க. மம்மி இப்போதைக்கு நான் எனக்கு மனசு ஃப்ரீயாக இருக்கணும், நான் போய்ட்டு வரேன். வீட்டில் இருந்தேன்னா ரவியை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன், சரியாக இருக்காது, கூட கொஞ்சம் ரவி மேலே கோவம் தான் வரும் அப்படிங்கிறாங்க. அது சதாண்டி போய்ட்டு வா, நம்ம காரில் தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் போறியா அப்படிங்கிறாங்க. மம்மி அதான் மம்மி 4 பேரை பார்த்த மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நச்சா போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சுதா பார்த்தியா பழைய சுருதியாக மாறிட்டா. இன்னும் போகிற பக்கம் பார்த்தா ரவின்னா யாருன்னே தெரில அப்படிங்கிற நிலைக்கு வந்தாலும் சரி தான், இல்லை ரவியே இங்கே கொண்டு வந்தாலும் சரி தான், இது 2 நம்மளுக்கு லாபம் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சுருதி வந்து வீட்டை விட்டு அங்கே வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ ரவி அந்த கேப்பில் வராரு. ஆண்டி சுருதி இப்போமா வந்தாளா அப்படிங்கிறாங்க. வரலையப்பா அப்படிங்கிறாங்க. உடனே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இங்கே வராங்க. அப்போ வெளியே வராங்க. அப்போ முத்து எங்கடா ஸ்டூடியோவில் போய் கேட்பான், ஸ்டூடியோவுக்கு வந்துச்சான்னு கேட்பான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அங்கே சுருதி டப்பிங் பேசிகிட்டு இருக்கு.
இதை பார்த்தோன்னே ரவிக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னாச்சு இந்த ஸ்ருதி இங்கே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. ஏய் டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு செல்ஃபோன் ஆன் பண்ண வைக்கணும்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. முதல்ல ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். டவார்னு செல் எடுக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. செல்லை வந்து ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கேன். ஈவினிங் தான் தரேன்னாங்க. இப்போ என்கிட்ட செல் இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசுகிறேன். நைட்டு எங்கே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போனேன்? உன் மேலே கோவம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு நேராக போயிட்டேன். எத்தனை மணிக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஒரு 10 மணிக்கிட்ட போயிருப்பேனேன். 10 மணிக்கு போயிருப்பேனேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் நான் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மா வந்து நீ வரலன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா சொல்லுவாங்க? எங்கள் அம்மா நைட்டில் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறாங்க. நான் அவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இது என்ன இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. காலையில் கூட அவன் வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறேன். எத்தனை மணிக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. இத்தனை மணிக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் வெளியே வந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன் மம்மி இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கு சரியான கோவம் வருது. ரவி நம்பர்லேருந்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஹலோ மாப்பிள்ளை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. மம்மி நான் வந்து ஸ்ருதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ இருந்து மாப்பிள்ளை நம்ம ஃபோன்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் ஃபோன்லேருந்து தானே பேசுகிறேன். சரி எதுக்கு நான் வீட்டில் இல்லைன்னு சொன்ன மம்மி அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லடி வைக்கலடி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஃபோனை கொண்டா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன சொன்னீங்க? நைட்டு வரல அப்படின்னீங்க. காலையில் வீட்டுக்கு வரும்போதும் வரல அப்படின்னீங்க. இப்போ என்ன மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை என் பொண்ணு நல்ல வசதியாக இருந்த பொண்ணு. அந்த பொண்ணை நீங்கள் சப்ளையர்களெல்லாம் பார்க்க விடுவீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சரியான பதில் சொல்லணுமோ? மாப்பிள்ளைங்க பாருங்கள், இப்போ நான் உங்களை மாப்பிள்ளைன்னு பேசுகிறேன், மரியாதை கொடுக்கணும்னா எல்லாமே ஸ்ருதியால் தான். உங்களுக்கு நான் ரெஸ்டாரண்ட் வச்சு தரோம், அதை நடத்துங்க, என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என் பொண்ணு ஒன்றும் சப்ளையர் வேலை பார்த்து அது இப்படி சாப்பிடணும் அவசியம் என் குடும்பத்துக்கோ யாருக்கோ கிடையாது. எங்கள் பொண்ணை நாங்கள் அப்படி வளர்க்கலாம் மாப்பிள்ளை, தங்கத்தட்டில் வச்சு தாங்கின மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கும் கோவம் இருக்க தான் நான் செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. ஸ்ருதி நீ வந்துட்டு சேஃபாக தானே இருக்க, நீ வீட்டுக்கு வந்துடுவல இன்றைக்கி அப்படிங்கிறான். அப்போ நீ என்னை கூப்பிட வரல அப்படிங்கிறாங்க. நீ டப்பிங் பேசி முடிச்சோன்னே எனக்கு கால் பண்ணு, நான் வீட்டுக்கு கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு விஜயா வந்து பார்வதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி பிள்ளை எங்கே போனானே தெரில பார்வதி, நம்ம தான் தேடணும் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவங்க தேடா நீ தேடிட போகிற, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம்னு தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா கால் பண்ணுறாங்க அங்கே சுதாவுக்கு. சம்மந்தியம்மா ஸ்ருதியை காங்கலேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மருமகளை காங்கலைன்னா நீங்கள் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க போல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சம்மந்தி செய்கிறது, நீங்கள் பெரியவங்க பணக்காரங்க, உங்களுக்கு 4 பேர் பழக்கம் இருக்கும். ரவியும் முத்துவும் மீனாவும் நைட்டு பூரா தேடிருக்காங்க, நாங்கள் எங்கே போய் தேட, அவங்க காரில் தேடிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகன் வந்து டப்பிங் ஸ்டூடியோவில் இருக்காரான், அங்கே தான் அவங்க பையனும் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என் மருமகள் எங்கேயும் போலையா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி கடுப்பு கலப்பாதங்க ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. ரவிக்கு ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்குறாங்க. நடந்தது சொல்கிறாங்க. இந்த சம்மந்தி அம்மாவுக்கு இவ்வளோ திமிரு ஆயிடுச்சா, வரட்டும் இன்னும் சம்மந்தி அம்மான்னு வீட்டுக்கு வரட்டும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு வச்சுக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி வந்து டப்பிங் முடிச்சோன்னா முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து கால் பண்ணி ரவிக்கு சொல்கிறார், ரவி போய் முதல்ல ஏற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதனால் பைக்கில் போய் ஏற்றிட்டு வராங்க. 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்து விஜயா உன் பொண்டாட்டி நைட்டு எங்கடா போனான்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அதான் சொல்லணும்ல அவங்க வீட்டில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை ஃபோன் பண்ணி சொல்லணும்டா, அவள் சபரியத்துக்கு போகிறதுக்கு இது எனக்கு வீடாக மடமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, ஆண்டி உங்கள் பையனை நம்பி தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன், உங்கள் பையன் என்கிட்ட பேசணுன்னா நான் எங்கே எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அந்த பிள்ளை செல்வது சரிதானே, இந்த வீட்டில் ஒரே ஆதாரம் வந்து ரவி தான் அந்த பொண்ணுக்கு. ரவியை பேசணுன்னா அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தான் போகும். மீனா மாதிரி வந்து நம்ம என்ன பேசினாலும் இங்கே இருக்காது, அந்த பிள்ளையும் வரமான பிள்ளை, அது கரெக்டாக வீட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதில் ஏதோ ஆயிருந்தா அப்படிங்கிறாங்க. என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் விஜயா அந்த புள்ள அவங்க வீட்டுக்கு போனது வந்துட்டு இதோட முடிஞ்சது சரியா, இதை வளர்த்துட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கூட அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி கேட்டீங்க, கூட வேலை பார்த்த மனுஷன் தெரிஞ்ச மனுஷன் கூட அவங்கள்ட்ட பேசலை அப்படிங்கிறாங்க. சம்மந்தியாகவே அவர் ஏற்றுக்கல, அவர் தெரிஞ்ச மனுஷன் மட்டும் இப்படி பேசுவார் விடு அப்படிங்கும்போது, அங்கிள் உங்களை மாதிரி இல்லை யாருமே, உண்மையை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் அப்பா அம்மா கூட அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காங்க, ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்க மாட்டேறீங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுத்தினவங்களையும் நீங்கள் வந்து பகையாக நீங்கள் நினைக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்கம்மா. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல ஸ்ருதி அப்படிங்கிறாரு. நம்மளை போகும்போது ஒன்றும் கொண்டு போகல, இருக்குது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கு இடைஞ்சலாமல் இருக்கணும், இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அது சரிதான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 10 பேர்றாங்க. என்னங்க மாமியார்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அந்த பிள்ளை அது பாட்டில் போகுது, நீங்கள் என்னன்னா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லா வகையிலும் ரொம்ப தெளிவு, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஓடுன்னு நெருக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அசிங்கப்பட்டுக்கு போது நீ தான்
அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் அந்த சுருதிகிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்க தான் செய்வேன். ரெஸ்டாரண்ட் வைக்கிறத பற்றி முடிவு எப்படி எடுத்திருக்கீங்கன்னு கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இப்போ தான் ஒரு பிரளயம் முடிஞ்சு இப்போ சரியாயிருக்கு. அமைதியா இரு. அவங்களுக்கு என்றைக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு தோணுதோ வச்சுட்டு போகிறாங்க. அது போக அவங்களுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு உன்கிட்டயோ என்கிட்டயோ யார்கிட்டயோ கேட்கல. அவங்க உழைச்சி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க தேவைக்கு பயன்படுத்தாங்க. ஏன் முத்து மீனாவுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது கூட அவங்க தானே கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட பணம் இருக்க தான் செய்யுது. சரியா? அவங்க யாரையும் நம்பி இல்லை. அதனால் நீ அவங்கள வந்து இடைஞ்ச பண்ணி சின்ன பிள்ளை மாதிரி டீல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, உங்களுக்கும் பிழைக்க தெரியாது, உங்கள் பையனையும் நீங்கள் பிழைக்க விட மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா பாருங்கப்பா அவன் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நீ நேர்மையாக இருந்தது பிழைக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து அப்படிங்கிறாரு அண்ணாமலை, விஜயாவுக்கு தெரிஞ்சது பணம் 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 இது மட்டும்தான் தெரியும். மன நிம்மதினா என்ன, நேர்மைன்னா என்ன அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய போகிறது இல்லை. என்ன, எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் நேர்மையாக அப்படி இருக்குன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பணம் எங்கே இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீ உன் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னமோ அப்படிங்கிறாங்க. என்னங்க எங்கள் அப்பா அம்மாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நூலை போல தான் சேலம்பாங்க, தாயை போல தான் பிள்ளைம்பாங்க, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் ரவிகிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒரு நாள் நான் ரவிகிட்ட வந்து நீ வந்து உன் மாமனார்ட்ட பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் வாங்கி நான் சொல்ல போகிறதே இல்லை. அவனுக்காக என்னைக்கு தோணுச்சு எதை செய்யணுமோ செஞ்சுட்டு போகிறான். அவனுக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. தானே என் பையனா அப்படிங்கிறாங்க. எப்பா நேரம் ஆகிட்டுப்பா நீ போய் தூங்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் உங்கள் அம்மா வந்து ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் வச்சிட்டாங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவங்க தொழிலதிபர் ஆயிடுவாங்க. உனக்கும் எனக்கும் மரியாதையே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓ, அதை நான் யோசிக்கவே இல்லையே, நான் மாடியில் வேறு வந்து ரவியை ரெஸ்டாரண்ட் வைடாமல் மாமனார் பணம் தரார் வாங்கிக்கடா வைட்டான்னு சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நம்ம இப்படியும் பேசணும் அப்படியும் பேசணும். ஆனால் ரவி ஒரு காலத்துலேயும் ரெஸ்டாரண்ட் வைக்க விடக்கூடாது. அப்படி வச்சான்னா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சம்பாதிச்ச பிறகு மனோஜோட ரவி தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே பேசிடுவாங்க. இந்த வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் அம்மாட்டையுமே உனக்கு மரியாதை இருக்காது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அந்த ரவி வந்து முத்து மாதிரியே தான், நீதி நேர்மை நியாயம்னு பேசுவான். அடுத்தவங்க காசு எதிர்பார்க்கவே மாட்டான். ஒரு காலமும் அவனால் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாது. இந்த முத்து பெரிய செவடால் பேசிகிட்டு இருக்காம்ல, நான் வச்சு கொடுத்துருவேன் போயிடுவேன்னு சொல்லிட்டு. என்ன ரெஸ்டாரண்ட் என்ன 100 ரூபா காசுக்கு வைக்கக்கூடிய இடமா? லட்சக்கணக்கில் வேணும். நம்ம இன்றைக்கி ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், ஆரம்பித்த காலத்துக்கு 30 லட்ச ரூபா தேவைப்பட்டது. இப்போ நம்ம முதலீடை பார்த்தா கிட்டத்தட்ட 3/4 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பல கோடியில் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த முத்துவால் இப்படி முடியாது. அதை நம்பிக்கிட்டு இருக்கான். முத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். மாமனார் பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னத்தை சொல்ல, இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுட்டா நான் விட்டுருப்பேனா, எத்தனை கோடினாலும் தாங்க நான் வந்து வச்சு நான் மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட சொத்துன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்காங்க. மனோஜ், அதை பற்றி ஏன் கேட்குறீங்க, அதெல்லாம் லாக்கில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என்றைக்குனாலும் நமக்கு தானே வரப்போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை 1000 கோடி சொத்து இருக்கும், லட்சத்தில் இருக்குமா கோடியில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, சுருதியோட வீட்டில் பணக்காரங்களாம் என் பொண்டாட்டி பணக்காரங்களாம் எனக்கு தெரியணும்ல. நாளைக்கு இந்த ரவி வந்து மாற்றி பேசி என் மாமனார் சொல்கிற தொழிலை நான் பண்ண போகிறேன், நீ இப்போ பணக்காரன் நான் பணக்காரங்கும்போது என் மாமனார்ட்ட இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குடா அப்படின்னு சொல்லலாம், பேசுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இருக்குமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஒரு இடத்துல இருக்குது தான் சொல்கிறீங்களா, எங்களுக்கு ஒரு 10 இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், அப்போ 5000 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படிங்கிறாங்க. அதோட கூட தான் இருக்கும் மனோஜ், இப்போதைக்கு லாக்கில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. 5000 கோடினா என்னாச்சு, அவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து சுருதியோட அப்பா கிடையாது, அவர் நார்மல் தான். 50 கோடிக்கு செக்குக்கு பணம் எழுதும் போதே அந்த அம்மா அரண்டுச்சு. அப்போ பெரிய அளவில் சொத்து இருக்காது, எப்படியும் ஒரு 100 கோடி ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ பணக்காரி தான் நீ பார்க்கும்போதே தெரியும், ஆனால் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நம்ம தூங்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு தூக்கமே வராது. இந்த 5000 கோடி ரூபா நம்மகிட்ட வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் சிந்திக்கணும். ரோகிணி, அந்த பணம் லாக்காகி வெளியே வரையில் நம்ம பேசாமல் உங்கள் ஊருக்கே போயிடுவோம். உங்கள் ஊருக்கே போகலன்னா கூட நம்ம பெரிய ஒரு நாட்டுக்கு போயிடுவோம். அங்கே போய் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சே, ஏன் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பணத்தை எல்லாத்தையுமே சொத்தெல்லாம் விற்றுட்டு பேங்கில் போட்டுட்டு நம்ம பாட்டில் ஒவ்வொரு நாடாக சுற்றி பார்த்துட்டே இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. மனோஜ், முதல்ல உழைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் அப்பா நிறைய உழைச்சார், என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் போட்டு போயிட்டார், அதை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ரோகிணி.
பணம் நம்மகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா நம்ம இன்றைக்கி ஓட்டாண்டின்னு தெரிய போதா தெரியல, அன்னைக்கு மனோஜ் வந்து உங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் போலையே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க. இன்னொரு என்னத்தை சிந்திக்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மனோஜ், அந்த சொத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கிரம் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். சரி ரைட்டு, இந்த ஸ்ருதியோட தெரிஞ்ச பொண்ணு ஒரு பொண்ணு உங்கள் ஊரில் இருக்குன்னு சொன்னால ஸ்ருதி, காலைல ஸ்ருதிட்டு கேட்போம் உங்கள் சொத்து பற்றிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் விசாரிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், விடிய காலம் நான் ஸ்ருதிகிட்ட சொல்லி அவள் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்திருக்கால, நம்ம சொத்துலாம் எப்படி இருக்குது, வேறு யாராவது அதை தொடர்பு கொள்ளவே என்னமோ பண்ணணும்னு நினைக்காங்களா, இல்லை அது அப்படி தான் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவங்க ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.